எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ வெல்கம் டு மகாபிரிவா _97 சேனல். ஸோ எனக்கு வந்து ரெட் அவில் பாருங்கள், நியூட்ரிஷியஸ் ஹெல்த்தி அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி ஊற வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணணுன்னா அவல் உப்புமாவுக்கு சில இதெல்லாம் வறுத்துக்க வேண்டியிருக்கு. இங்கே பாருங்கள், வேர்க்கடலை, மிளகா வத்தல், ஜீரகம், மிளகு, பொட்டுக்கடலை. ஸோ இந்த 4 பொருள் நல்லா வறுத்துன்ட்டு இதோடு சேர்த்து பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே வறுத்து ரெடியாக வச்சுட்டோம். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, மிளகு, ஜீரகம், மிளகா வத்தல். ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட வேண்டியதுதான். நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டுடலாம். பாருங்கள், வேர்க்கடலையும் போட்டாச்சு. அப்புறம் நல்லா பொரிஞ்சது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் ஒரு ½ ஸ்பூன் அதில் உப்பு போடலாம். பாருங்கள், இஞ்சி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதில் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கின அப்புறம் அவலை வந்து அதில் போட்டுட்டு நல்லா கலர்னா அவல் உப்புமா ரெடி. பாருங்கள், அவலில் வந்து நல்லா ஊறியாச்சு அவல். இதில் வந்து மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ போடுறதுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் வெங்காயம், தக்காளி நல்லா ஃப்ரை ஆனப்போ இந்த அவல் வந்து ஊறின அவல் வந்து அதில் போட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா வதக்கிச்சு. ஸோ நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரெட் அவல், ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் அவல். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே ரெடியாக பண்ணி கொடுத்துடலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ நல்லா வேகட்டும். பார்த்தல நல்லா வெந்துன்னு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், மிளகா வத்தல், இது ஜஸ்ட்டு ஒரு திருப்பினா போகிறோம். ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கோர்ஸாக இருக்கு இல்லையா, அது மாதிரி அரைச்சிட்டு இந்த பவுடரை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்க வேண்டியது தான். நான் கலரிட்டு காமிக்கிறேன். பார்த்தல, அந்த பவுடரை போட்டு நல்லா கலரிட்டேன் நான். எவ்வளோ நல்லா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னா, குழந்தைகளும் பெரியவங்க ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட ரெட் அவல் உப்புமா ரெடி. ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு பண்ணலாம். ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.